பிரைஸ் தி லார்ட். பாத்திரத்துல ஒரு சிறப்பு காரியத்தை நான் என்ன பார்த்தேன்னா, இந்த இரும்பு கடாய் சமைக்கும் போது ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல நம்ம இந்த கைப்பிடிகளை பிடிச்சுக்கிட்டே சமைக்கலாம். ஆமாங்க, இந்த கைப்பிடிகள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கு. ஆனா இந்த பாத்திரத்தோட சூடு இதுல இல்ல. ரொம்ப சுலபமா சூடா இருக்கிற பாத்திரத்தை இந்த கைப்பிடியை பிடிச்சே நம்ம தூக்க முடியுது. இது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நம்ம வீட்டுல ஏராளமான பாத்திரங்கள் நமக்கு இருக்கு. இந்த பாத்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது வேதத்துல ஒரு வரலாற்று சம்பவத்துல சொல்லப்படுற 2 பாத்திரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? கானா ஒரு திருமணத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரு வெளியே கால்கள் கைகளை சுத்தப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட இந்த பாத்திரத்துல தண்ணீரால நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை திருமணத்துல பயன்படுத்துற அந்த பந்தி விசாரிப்புக்கு பயன்படுத்துற அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணீரை நிரப்பிட்டு போய், இப்ப நீங்க பந்தியில அதை தாராளமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த தண்ணீரை பந்தியில அமர்ந்தவங்களுக்கு கொடுக்கறாரு. அட என்ன ஆச்சரியம், அந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சு. பாருங்களேன், வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். காரணம், அந்த திராட்சை ரசம் முந்தின திராட்சை ரசத்தை விட ரொம்ப சுவையா இருந்துச்சு. இந்த சம்பவத்துல பாருங்க, வெளியில இருந்த அந்த காலி பாத்திரம் வெறும் தண்ணீரால நிரப்பப்பட்டுச்சு. அதோட வெறுமை, அதோட தேவை சந்திக்கப்பட்டுச்சு. ஆனா பந்தி விசாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணீர்ல ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமாங்க, தண்ணீர் திராட்சை ரசமா மாறுச்சு. பந்தினா எங்க மண்ணா பிட்டு கொடுக்கப்படுதோ அதுவும் பந்தி தானே அப்படின்னு பார்த்தா, ஆலயம் சபைன்னு சொல்ற தேவாலயம் இன்னைக்கு நம்மளோட பந்தி தானேங்க. தேவ வார்த்தையை ஆவலோடு கேட்கிற அந்த இடத்துல நமக்கு சுட சுட அப்பமான வார்த்தையை கொடுக்கறாங்களே. தேவாலயத்துக்குள்ள போய் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முந்திக் கொள்றவங்களுக்கு தான் அற்புத அதிசயங்கள் நடக்கும். ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை பத்தி ஒரு விசேஷமான பாத்திரமா சொல்லி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 11:25 இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. எந்த பாத்திரம்? நீங்களும் நானும் தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பாகிய ரத்தத்தை சுமக்கிற நீங்களும் நானும் தான் புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். என்னங்க, நம்ம எப்படி இருக்க போறோம் இந்த சமுதாயத்துல? அற்புத அடையாளங்களின் பாத்திரமா மாற போறோமா, அல்லது வெளியே இருந்து தேவைக்கு ஏதோ ஆண்டவர் நிரப்பினார்னா போதும்னு நினைக்க போறோமா? நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். God bless you all.